கட்டடம் கட்டிடும் சிற்பிகளா, கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமல் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கடவுள் விட்டு வைத்தார், துரத்தி விடாமல் சபிக்காமல் விட்டு வைத்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே அண்டை அயலகத்தாரோடு நண்பரோடு இவன் எப்படி இவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறான், என்றோ மறிக்க வேண்டியவன் அல்லவா என்று, இவன் செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை, இவன் செய்த அக்கிரமங்களுக்கு இவன் எப்பொழுதோ மறித்திருக்க வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆட்டோ சங்கர் என்று சொல்லி அநேக பெண்களை பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கி அவர்களை கொலை செய்து புதைத்த ஒரு பெரிய கொடூரன். அந்த கொடூரனை அத்தனை நாட்கள் அரசும் தெரிந்திருந்தும் காவல்துறை அதிகாரிகளும் விட்டு வைத்திருந்தார். காரணம் என்ன? ஏதோ ஒரு நன்மைக்கு. இன்றைக்கு அந்த மனிதன் சிறையில் அடைக்கப்பட்டு கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நாம் பாவம் செய்து கூட, அக்கிரமம் செய்து கூட, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் துரோகம் செய்து கூட, ஒருவரை குத்து வஞ்சகத்தோடு வஞ்சக எண்ணத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு வைத்தும் கூட கடவுள் நம்மை மன்னித்து இரக்கம் காட்டி உயிரோடு வைத்திருக்கிறார் என் தேவன் என்று சொன்னால் அவர் நம்மை வெறுமனை வைத்துள்ள பெரிய சாதனைக்காக. ஜான் பெனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரர் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது என்ற சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் அதற்கு தண்டனையாக 12 ஆண்டுகள் சிறையிலே அவர் கழித்தார். 4 பிள்ளைகள், அவற்றில் 2 பேர் கண் தெரியாத அவர்களை விட்டு அவர்கள் வந்தார். அன்றைக்கு அவர் மனம் திரும்பி ஒரே ஒரு வார்த்தை, நான் இனிமேல் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லி கையெழுத்து இட்டிருந்தால் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு பாக்கியவானாக, உரியவனாக, ஊழியக்காரனாக கலப்பையிலே கை வைத்து விட்டேன், இனி எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவர் ஊக்கமாக, தைரியமாக, உற்சாகத்தோடு இருந்தார். ஒருவரும் அவரை தொட முடியவில்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் அதை அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அநேக இடங்களில் நல்ல ஒரு வசதியான வாய்ப்பு நிறைந்த ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அங்கு தோல்வியை தழுகிறார்கள். இன்றைக்கும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஊழியம் என்பது இன்றைக்கு ஜாதியை வைத்து அது பிரித்து பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த நிலையிலும் கூட கடவுள் இந்த திருச்சபையும் குருசேகரங்களையும் விசுவாசிகளையும் பத்திரமாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்றாவது இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் மனம் திரும்பப்படுவார்கள். கடவுள் அவர்களை அழிக்காமல் இஸ்ரவேல் மக்களை வைத்தது எதற்காக? அழைத்து வந்த அந்த மக்களை கடவுளை விட்டு தூரமாய் போய் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்ட அந்த மக்களை அழிக்காமல் வைத்தது எதற்காக? என்றாவது ஒரு நாள் ரட்சிப்புக்குள்ளே அவர்கள் வருவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடவுளிடத்தில் நம்பிக்கை வைப்போம், அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த சிந்தனையை இந்த நாள் முழுவதும் கொடுத்து நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஊழியத்திலும் கர்த்தருக்கென்று நாம் உழைக்கிறவர்களாக, கடவுளால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நாம் சொல்ல வேண்டியவர்கள், அறிக்கையிட வேண்டியவர்கள்.
நான் இந்த நிமிடத்தில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் பாவியிலும் பிரதான பாவி, கொடூர பாவி, என்னை விட ஒரு பெரிய பாவி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு உயிரோடு இருக்குன்னு சொன்னால் தேவன் எனக்கு கொடுத்த மன்னிப்பு, அந்த ரட்சிப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனை அதுக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சிந்தையோடு நாம் தொடர்ந்து இந்த நாளிலே பயணிப்போம். கடவுள் என்னுடைய ரட்சிப்புக்காக என்னை அழிக்காதபடி, என்னை சபிக்காதபடி, என்னை துரத்தி விடாதபடி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். சகல இரக்கங்களுக்கும் காரணமான நல்ல தகப்பனே, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இதோ இந்த நாளில் உம்முடைய அருள் சிந்தனையை நாங்கள் ரட்சிப்பாக பெற்றுக்கொள்ள எங்களை அழிக்காதபடி எங்களை அணைத்து கொண்டிருக்கிறீர், பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். இதோ தகப்பனே, எங்கள் அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், ஆண்டவரை உறுப்பினர்களை, சபைகுருமார்களையும் குருசேகரங்களையும் நீர் கிருபையாக ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளில் அநேக இடங்களில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள், தங்களுடைய உழைப்பின் காணிக்கைகளை திருச்சபை செய்ய வேண்டிய அந்த எழுந்து கட்டுகின்ற பணியை இன்றைக்கு சபை மக்கள் எழுந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு அங்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அந்த நித்திய கண்மலையாகிய இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.